அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வீடியோவில் வெண்பொங்கலும் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். சில பேருக்கு இந்த வெண்பொங்கல்னாலே கூடவே அந்த ஜூஸியான ஒரு கேசரி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. கேசரி இல்லைன்னா அவங்களுக்கு பொங்கல் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அந்த கேசரியை ரொம்ப கரெக்டான ஸ்வீட்டில் அப்படி நாக்கில் வச்சோன்னே கரையிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர்னு சொல்கிறது 1/4 கிலோ அளவு. அதுக்கு முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கோங்க. முதல்ல முந்திரி பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுத்துட்டு கூடவே திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சை எப்போவுமே வாங்கும்போது ரொம்ப புளிப்பில்லாத திராட்சையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் புளிப்பான திராட்சை இருக்கும். அந்த இதை நம்ம ஸ்வீட்டில் சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டையே கெடுத்துடும். அதனால் சாப்பிட்டு பார்த்து பாயாசத்துக்கும் சரி கேசரிக்கும் சரி திராட்சையை சாப்பிட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டு தட்டில் எடுத்து வச்சாச்சு. அதே நெய்யில் நம்ம ரவையை சேர்த்து செவக்க வறுத்தரலாம். ரவை வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி கிளறிட்டு தட்டுக்கு ரவையை மாற்றிடலாம். இப்போ தட்டுக்கு ரவையை மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஜூஸியான ஒரு கேசரி சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது அப்படி நாக்கில் லபக்குன்னு அப்படி அல்வா மாதிரி ஓட்டு போகிறோம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 1க்கு 2.5 டம்ளர் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லோ கலரும் இருக்குது இந்த கேசரி பவுடரில், ரெட் கலரும் இருக்குது. எந்த கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ரவையை சேர்க்கணும். வறுத்த ரவையை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரவை கட்டி கட்டியாக ஆகிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டுங்க. நான் இன்றைக்கி சர்க்கரைக்கு பதிலாக சாமிக்கு நிவேத்தியமாக வைக்கிற கல்கண்டு தான் மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தால் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் மீடியமான இனிப்பு தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் பொடி பண்ணி வச்சா கல்கண்டை சேர்த்துக்கிறேன். எனக்கு மீடியமான இனிப்பு போதும். அதனால் நான் 1.5 டம்ளர் அளவு மாத்திரம் பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். முதல்ல 1 டம்ளர் கல்கண்டு பொடியை நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். திருப்பி ரெண்டாவதாக நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு கல்கண்டு பொடியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ அந்த கல்கண்டு பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நல்ல சர்க்கரையும் அந்த ரவையும் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நெய் மட்டுமே தனியாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அல்வா மாதிரியான ஒரு பக்குவம் வராது. கேசரி அப்படியே வாயில் வைக்கும்போது ஸ்பூனில் எடுத்து வாயில் வைக்கும்போது அப்படியே கரைஞ்சி போகணும். அந்த மாதிரி டேஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் தாங்க உங்களுக்கு முக்கியம். நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக வாங்கிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். கிளறிட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா கேசரியில் கொஞ்சம் கூட ஈரலாமல் அப்சர்வ் ஆகிடும். அந்த தேங்காய் எண்ணெயும் நெய்யோட அந்த ஃப்ளேவரோட நல்ல இலக்கமாக கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. சாமிக்கு முதல்ல நிவேத்தியத்தை வச்சுட்டு நம்ம மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். எப்போவுமே வீட்டில் நீங்கள் பலகாரம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. எப்போவுமே நமக்கு தட்டுப்பாடுன்னு இருக்காது. எங்கள் அம்மா இது எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் சின்ன குழந்தையிலேருந்து சாமிக்கு நிவேத்தியம் வைக்கிறதும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதும் நம்மளோட
எப்போவுமே அந்த அன்ன பிரச்சனைங்கிறது இருக்காது. நம்ம தலைமுறைகளுக்கும் இருக்கக்கூடாது. நமக்கும் அந்த பசிங்கிற அந்த கொடுமை வேண்டாம். அதனால எப்பவுமே நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு பிடி அளவு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் 10 நிமிஷம் கழிச்சு நான் கடாயிலேருந்து கேசரி எடுக்கும்போது, நல்லா எப்படி ஸ்மூத்தா வந்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.